வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான சுவரொட்டி ரோஸ்ட் செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: சுவரொட்டி 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, பூண்டு 10 பல், இஞ்சி சிறிய துண்டு, கிராம்பு 4, பட்டை 3, சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். அதை அப்படியே கட் பண்ணால் பிளட்டாக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி கொதிச்சோன்னா சுவரொட்டியை போட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வைங்க. ஆறட்டும். நல்லா ஆறணுன்னா அது மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதை பொறுமையாக க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜார் வச்சு பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சோன்னே கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோன்னே அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே கட் பண்ண சுவரொட்டி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கட் பண்ண தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி மசிஞ்சோடனே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான சுவரொட்டி ரோஸ்ட் ரெடி. கத்தாரில் சுவரொட்டி எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்.